நற்பவி வணக்கம். தொடர்ந்து இந்த ரூபாய் நோட்டுகளை சேமிக்கிறத பற்றி சேகரிக்கிறத பற்றி நம்ம பேசிட்டு வரோம். யாரெல்லாம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் சேமிக்கலாம்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இது நம்ம நாட்டு ரூபாய் நோட்டு மட்டுமா? இது மேற்படி பல நாடுகளோட பணத்தையும் சேமிக்கிறதுனாலையும் நமக்கு பண வரவு வருமா? அது எந்தெந்த மாதிரியான நோட்டுக்களை நம்ம சேமிக்கலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தெளிவுபடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நற்பவி வணக்கம். அதாவது இந்த உலகத்தை ஆளக்கூடிய டாலர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அமெரிக்கன் டாலர் நோட்டு. அப்புறமா நம்முடைய ரூபாய் நோட்டை விட மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டோட ரூபாய் தாள்கள். இப்போ நம்மளது பேப்பர் கரன்சியாக இருக்கும். இப்போ வெளிநாட்டிலலாம் பிளாஸ்டிக் கரன்சிங்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் என்ன இது பண்ணாலும் அதை கிளியாத மாதிரியான தன்மை உடைய இது அப்படி வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நாட்டுக்கும் ஒரு விதமான இது இருக்கும். இப்போ எனக்கு நான் பலகாலமாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு அஃபர்மேஷன் வச்சு எனக்கு சேர்ந்தது தான் இந்த எலிசபெத் ராணியோட பவுண்ட்ஸ் அப்படிங்கிற இது. ஏன்னா இதில் நிறைய குறியீடுகள் இருக்கும். பொதுவாகவே ரூபாய் நோட்டில் குறியீடு இருக்கும். நம்ம ரூபாய் நோட்டில் காந்தி தாத்தா இருக்கிற மாதிரி அந்தந்த நாட்டுக்கு உரிய அதிபரோ இல்லை அங்கே உள்ள ஃபேமஸான செலிப்ரிட்டியோ இல்லை தலைவர்களோ இப்படி ஏதாவது ஒன்று அந்த ரூபாய் நோட்டு சம்மந்தப்பட்டு இதில் இருக்கும். இப்போ இது என்ன ஒரு விஷயம்னா, எலிசபெத் ராணியின் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த 1 பவுண்டில் இருக்குது. இதில் அந்த கிரீடம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர குறியீடாக வரும். ஸோ இப்போது $1 அமெரிக்கா நோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒற்றைக்கண் குறியீடு, அந்த இலுமினாட்டி சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஒற்றைக்கண் குறியீடுங்கிறதே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பணத்தை இருக்கக்கூடிய குறியீடு தான். நிறைய நபர்கள் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா பிரபல நிறுவனங்கள் தங்களுடைய லோகோவில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது பூர நட்சத்திரத்துக்கான குறியீடு. இது சமீபத்தில் எனக்கு கிடைத்த ஒரு ரூபாய் நோட்டு $100. இது நமக்கு ஒரு சகோதரர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஒரு 4 வருடங்களாக தொடர்ந்து நம்ம கூட பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நபர். அவர் முதல்ல துபாயிலெல்லாம் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் சவுதி அங்கே இங்கேன்னு இதாகி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் 2021 நம்ம கூட ட்ராவல் பண்ணுறார். 2 தடவை தான் நேரில் சந்திச்சிருக்கார். ஒரு தடவை நேரடியாக ஜாதகம் பார்க்க சந்தித்தார். ஒரு தடவை கணக்கம்பட்டியில் வச்சு பார்த்தாரு. அப்போல்லாம் அவருக்கு நிறையா பொருளாதார ரீதியான சிக்கல்களும் அப்புறமா நிறைய மனம் சார்ந்த விஷயங்கள், அவங்க குடும்பம் சார்ந்த இதில் நிறைய மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்தது. நிறையா என்ன சொல்கிறது, தன்னோட கஷ்டங்களை அப்படி குமுறிக்கிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர். கடந்த சில வருடங்களுக்கு பிறகு இந்த சென்ற வாரத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி என்னை பார்த்தாரு. ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அப்போ இந்த டாலர்ஸ் கொடுத்தாரு. எதுக்குப்பா எனக்கு அப்படின்னு. உங்களால் தான் நான் இன்றைக்கி டாலரில் சம்பாதிக்கிறேனே, எனக்கு அந்த நன்றி உணர்வு இருக்குது, அந்த கிராட்டிடியூடு இருக்குது, இது நீங்கள் எதுவும் நினச்சிக்கக்கூடாது, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நான் மருத்துவமனையில் இருக்கும்போது என்னுடைய மருத்துவ செலவுக்கு நம்ம அந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற இதில் இது பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் அதுக்கு உதவி செய்தார்கள். அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நிறைய பேர் விமர்சனமும் செய்தார்கள். ஏன்னா 4 பேர் திட்டம் செய்வாங்க, 400 பேர் வாழ்த்துவாங்க. நம்ம வாழ்த்துபவர்களையும் நம் மீது பாசம் மிக்கவர்களையும் மரியாதை மிக்கவர்களையும் தான் நம்ம இது பண்ணணுமே தவிர, விமர்சனம் செய்பவர்களை கண்டு நம்ம என்றைக்குமே பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. நம்ம தப்பு செய்யாத வரைக்கும் யாரை நினச்சி நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ இந்த ரூபா நோட்டு இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சகோதரர் தான் கொடுத்தார். இது இலங்கை ஸ்ரீலங்கா ரூபா நோட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த
அந்த இது இருக்கும். என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளையும் இருக்கும். பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது ஒரு யூனிவர்ஸ் தான். பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி சிம்பிள் வடிவில் இருக்கும். ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம், மகாலட்சுமி குறியீடாகவே அது கருதப்படுகிறது. இதில் ஏஞ்சல் நம்பர்ஸ் சேமித்து வந்து கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இலங்கை அரசு, இலங்கை மத்திய வங்கி, இது வந்து திருச்செந்தூரான் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்து நமக்கு கொடுத்தார். அதாவது இலங்கையோட இது வந்து பணம் வந்து நம்ம பணத்தோட மதிப்பு குறைவு தான். ஆனாலும் அதுவும் இந்த வெளிநாட்டு பணம் நீங்கள் ஏன் சேமிக்கணும்னா, அது நம்ம நாட்டு பணத்தை விட மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டு பணத்தை சேமிக்கும்போது நமக்கு அந்த நாட்டுக்கு போகக்கூடிய தன்மையோ அல்லது அந்த டாலர்ஸை சம்பாதிக்கக்கூடிய இதுவோ நமக்கு கிடைக்கும் என்பது தான் அதோடைய அர்த்தம். மிக தெளிவாகவும் அழகாகவும் விளக்கம் அளித்தமைக்கு மிக்க நன்றி. இதே போன்ற நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.